அன்பிற்கினிய மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன் என்ன சார்? உடம்பை படுத்தா நினச்சா உடம்பை படுத்துது. ஏற்கனவே குரு 6ஆம் இடத்துலேருந்து பல வகையில் தொல்லைப்படுத்திருச்சு. வீட்டில் பெரியவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக கணவன் மனைவிகளாக இருந்தால் அவங்களுக்கிடையே இடைஞ்சல்கள் வருகிறது. லவ் பேர்ட்ஸாக இருந்தால் அவர்களுக்குள்ளே இடைஞ்சல்கள் வருகிறது. இருந்தாலும் சிறு சிறு ஆறுதலும் கிடைக்கிறது. தொலைதூர பயணங்கள் வேண்டாம் இருந்தாலும் தொலைதூர பயணங்கள் வருகிறது. தவிர்க்க முடியவில்லையே. ஆக படிக்கின்ற கண்மணிகளுக்கும் பல சோதனைகள் வருகிறது. மிக அதிகமாக நம்மளை யாரோ தொல்லைப்படுத்துவது போல் தோன்றுகிறது. வேலையில் இருப்பவர்கள் இந்த வேலையை விட்டுவிடலாமா என்ற யோசனையை அதிகப்படுத்த செய்யும். வேலைப்பளு அதிகரிக்க செய்யும். தனது அன்றாட வேலைகளை செய்வதற்கே நேரங்கள் பத்தாமல் போய்விடும். இப்படியெல்லாம் நீங்கள் உருண்டு கொண்டே இருப்பீர்கள். இந்த மாதத்திலும் அதே போல் உருண்டு கொண்டு இருக்க வேண்டும். இந்த மாதத்திலும் உங்களுக்கு சிறு சிறு நன்மைகள் இருக்கிறது. நல்ல பேர் கண்டிப்பாக இருக்கும். தொலைபேசியில் வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக இருக்கும். நண்பர்களிடம் சற்று பட்டும் படாமல் இருந்து கொள்ளுங்கள். நண்பர்களிடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சோதனையான காலகட்டம்தான். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த இடத்தை விட்டு வேற இடம் மாறிவிடலாம் என்று நினைப்பார்கள். பெருங்கொண்டம் முதலாளிகளுக்கு இது ஒரு சோதனை மிகுந்த மாதமாகத்தான் இருக்கிறது. என்ன சார், உப்பு விற்க போனால் மழை வருது, மாவு விற்க போனால் காற்றடிக்குதே, நான் எப்படித்தான் சமாளிக்கிறேன்னு தெரியலையே என்று உங்களை புலம்ப வைக்கும். ஆக மகர ராசிக்காரர்கள் கூடுமானவரை அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். ஈஸ்வரன் ஈஸ்வரியை வழிபாடு செய்யுங்கள். அங்கே சிவாலயங்கள் உள்ள சிவனையும் அங்கே உள்ள வைரவரையும் ஈஸ்வரையும் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நன்மைகள் உண்டாகும். எல்லோரிடத்திலும் பாராட்டு பெறுவீர்கள். ஆக இந்த மாதம் தாங்கள் எதிர்பார்த்தபடி 50% உங்களுக்கு நல்ல மாதமாகத்தான் அமைகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.